உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்கள இந்த நிகழ்ச்சி மூலியமா ரொம்ப சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் 15ஆம் தேதி துவங்கி நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நிகழ இருக்கு. இது வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிகழ இருக்கு. ஸோ இந்த வக்ர நிலையில வந்து சனி என்னென்ன பலன்கள ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு கிரகம் வக்ரம் நிலைக்கு அடையிறது அப்படின்றது வக்ரம் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டவுடனே நீங்க பயமோ, பதற்றமோ பட வேண்டியதில்ல. மற்ற கிரகங்களும் இணைவுகள் இதெல்லாம் தொடர்புகள படுத்தி சாராம்சம், நட்சத்திர தொடர்புகள் இதெல்லாம் வச்சு தான் வந்து அது நமக்கு நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமான்றத பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து இது நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில நம்ம சொல்ற பலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ர ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில எடுத்து தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன் சொல்லப் போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்ம நடக்க இருக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி லாபஸ்தானத்துல இருந்து நடக்க போகுது. ஸோ வக்ரம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் தன்னுடைய நிலையில தான் குடுக்கக்கூடிய காரகத்துவ பலன்களையும், தன்னுடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்தின் பலன்களையும் அதிகபட்சமா உச்சபட்சமா எடுத்து குடுப்பாங்க அப்படின்றது அந்த வக்ரத்துடைய நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஸோ அந்த வகையில லாபஸ்தானத்துல இருந்து நமக்கு பலன குடுக்கக்கூடிய சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர்தான். 9ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து அவரு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருந்து அவர் நமக்கான வக்ர நிலையில அது கிட்டத்தட்ட 138 நாட்கள் அ இருந்து நல்ல பலன்கள குடுக்க போறாரு. வக்ர பலன்கள்ன்றது இங்க நல்ல பலன்னே புரிஞ்சுக்கலாம். ஸோ எதனாலன்னா, முதல் விஷயம் வந்து அவர் வக்ரம் ஆனாலுமே கூட, அவர் அடுத்த ராசிக்குலாம் ரிவர்ஸ்ல வரல. மீனத்துக்குள்ளேயே தான் அவருடைய நட்சத்திரங்கள்ல தான் ரிவர்ஸ் வந்துட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில தான் ரிவர்ஸ் வர்றாரு 5 மாதமும். ஸோ அதனால வந்து மீன ராசியில தான் அவர் பயணிச்சுட்டு இருக்க போறாரு. என்ன நம்மளுடைய பார்வையில ரிவர்ஸ்ல வர மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்த குடுப்பாங்க. குரு பார்வையில இருக்காரு. ஸோ அதனால வந்து அவரு மீன ராசியில லாபஸ்தானத்தில இருந்த மாரியே தான் வந்து உங்களுக்கான பலன்கள குடுக்க போறார். ஸோ அந்த வகையில வந்து 9 மற்றும் பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து லாபஸ்தானத்தில அமரும்போது வந்து, முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகம், சிறப்பா யோகங்கள உங்களுக்கு கொட்டி குடுக்க போகுது. தர்ம கர்மாதிபதி யோகம் பத்தி பார்த்தீங்கன்னா, நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றேன். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்டின்னா வந்து, அந்த யோகமுள்ள ஜாதகர்கள் சிறிய முதலீட்ல துவங்கக்கூடிய தொழில், பல 100 தொழிலாளர்களுக்கு, 1000 தொழிலாளர்களுக்கு, 1,00,000 தொழிலாளர்களுக்கு வருமானம் குடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய நிலைக்கு உயரும் அப்டின்ற அதுதான் அந்த யோகம். அந்த யோகம் இருக்கிறவங்க ஒரு சொந்த தொழில் செய்வாங்க அப்டின்றது அடிப்படை விஷயம். அத அவங்க எந்த அளவுக்கு விரிவுபடுத்திக் கொண்டு போவாங்கன்றதும் வந்து நிச்சயமா அவங்கள பெரிய ஒரு தொழில இண்டஸ்ட்ரியா மாத்துற அளவுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கவங்களுக்கு தான் நடைபெறும். அந்த யோகத்தின் பலன் வந்து என்ன அப்டின்னா, சின்னதா ஆரம்பிக்கிற தொழில் மூலியமா சம்பாதிச்சு, தன்னுடைய வாழ்வியலுக்கும், தன்னுடைய குடும்ப தேவைகளுக்கு மனம் பூர்த்திகள்லாம் செய்துக்கிட்டு, தன்னுடைய சந்ததிகளையும் வளப்படுத்திட்டு, ஊருக்கும், மக்களுக்கும் நல்லது செய்வாங்க. அதனால நல்லது செஞ்சு புண்ணியவான் பேர் வாங்குவாங்கன்றது தான் அந்த தர்மகர்ம அதிபதி யோகம். அது என்ன நிலையில செயல்படும் அப்டின்னா, பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டங்கள குடுக்கக்கூடிய ஸ்தானம், தொழில் ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொழில் ஸ்தானம் தொடர்பு, தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம் தொடர்பு, லாபஸ்தானம், தனஸ்தானம் தொடர்பு. இந்த மாதிரியான பொருளாதார நிலைகள குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும், தொழில் ஸ்தானத்துக்குமான தொடர்புகள் ஏற்படும்போது, தர்மகர்ம அதிபதி யோகம் செயல்படுறதா அர்த்தம். ஸோ அந்த வகையில ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அதிர்ஷ்டங்கள், தொழில் அதிபதியா வந்து அவர் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கனால, முதல் தரமான தர்மபதி யோகத்த சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து ரொம்ப சிறப்பா குடுக்க போறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூடுதலா உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு கடக ராசியில. அங்க உச்சம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் இங்க வந்து சனி பகவானுக்கு கிடைக்க வக்ர நிலை பெற்ற சனிக்கும் கிடைக்க போகுது. ஸோ அதன் மூலியமா குரு, சனி தொடர்பு மூலியமாவும், சுரு குருவும் சனியும் வந்து திரிகோண நிலையில தொடர்புல இருக்கிறது மூலியமாவும், உங்களுக்கு வந்து சனியோட அருளால எப்பயுமே சுபகிரகங்கள் தான் நமக்கு அள்ளி குடுப்பாங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருப்போம். ஆனா, இப்போ வந்து மாற்றம் என்னன்னா, இயற்கை அசுபர்ன்னு சொல்லக்கூடிய சனி பகவான், சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பல நல்ல யோகங்கள அள்ளி கொட்டி குடுக்க போறாரு அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர் இருக்கிற ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசி. இந்த மீன ராசின்றது வந்து ஒரு கடல் ராசி, நீர் ராசி, வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய ராசி. ஸோ அந்த ராசிக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் கடக ராசியில இருக்காரு. கடக ராசியும் ஒரு நீர் ராசி தான். வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான். ஸோ அப்படின்னும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இந்தியால வேலை பார்க்குறது, பிறந்த நாட்ல வேலை பார்க்குறது, வெளிநாட்டுக்கே போய் வேலை பார்க்குறது. அதன் மூலியமா அ உங்களுடைய வருமானத்த வலுப்படுத்திக்கிறது. சொந்த தொழிலுக்காகவே வெளிநாடு போறது, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறை சார்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து நல்ல யோகங்கள் அள்ளி குடுக்குறதுக்கு சனி பகவான் தயாரா இருக்காரு. மேலும்
வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துளி கூட சனியால உங்களுக்கு நெகட்டிவான எந்த விஷயங்களும் வரப்போறது கிடையாதுன்றத மனசு நல்லா பதிவு பண்ணிக்கங்க. நிச்சயமான முறையில சனியோட அருளால லாபஸ்தானத்தில இருக்கக்கூடிய பொதுவாவே இன்னொரு விதியும் இருக்கு. லாபஸ்தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உபஜய ராசின்னு சொல்லுவோம். 11ஆம் இடம்ன்றது தான் லாபஸ்தானம். இந்த உபஜய இந்த 11ஆம் இடம்ன்றது உபஜய ராசி. உபஜய ராசியில இருக்கக்கூடிய இயற்கை அசுபர்கள், அதாவது சனி, ராகு, சூரியன், செவ்வாய் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடங்கள்ல இருந்தாங்க. இந்த உபஜய ராசின்னு சொல்லக்கூடிய 3, 6, 11 இடங்கள்ல இருந்தாங்கன்னா, நல்ல யோக பலன்கள குடுப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த ஸ்தானம் 11ஆம் இடம் லாபஸ்தானம்ன்றத தாண்டி உபஜய ராசியா வந்து அங்க இயற்கை அசுபரான சனி பகவான் இருக்கிற நிலையில ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோகங்களுக்கு குறைவே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நீங்க அடிச்சு துவம்சம் பண்ற அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில வந்து பெரிய ஏற்றத்த சந்திக்கக்கூடிய உங்க வாழ்க்கையிலேயே ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையக்கூடிய ஒரு காலமா இந்த 5 மாதங்கள் இருக்க போகுது. இந்த 138 நாட்கள்ல உங்க வாழ்க்கைய புரட்டி போட்டு மிக சிறந்த உயரத்த வாழ்க்கையில அடைய போறீங்க. அதுக்கு நீங்க இப்பவே திட்டமிடுங்க. வர்ற காலம் நமக்கு சாதகமா இருக்கு. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னும்போது, என்ன செஞ்சு நம்ம முன்னேற போறோம்ன்றத தெளிவா பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ண மாதிரி இந்த கோல நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப நாள்லாம் தேவைப்படாது. காலங்கள், வருஷங்கள்லாம் தேவைப்படாது. வெறும் 138 நாட்கள்ல நீங்க உங்க இலக்க அடைய போறீங்க. அதுக்கான சரியான பாதையில முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு கோச்சார ரீதியா வக்ர நிலை அடையக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய உறுதுணையா இருக்காரு. ஆ ச சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றத பத்தின உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது. வக்ரம்னா தப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும், மக்கள்ட்ட கடத்த வேண்டிய நெனச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்க வந்து கோச்சார நிலையில அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தற்சமயம் உலகளாவிய கோச்சார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் மண்டலத்தில இருந்து அவர் வந்து வக்ர நிலைய அடையிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் செய்யப்போறார். ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வராரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ அ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலன குடுக்க போது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும். பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்த குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்த கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்கள குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு, புரிஞ்சு, திரிகோணம் தொடர்புல இருந்து இந்த வக்ர காலத்திலயும் சனி நல்ல பலன மட்டுமே தான் குடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளபடியே ஒரு ஜோதிடரா எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்கள பத்தியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கிறதுனால, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டு. உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நிம்மதியும், சந்தோஷமும், அ மனசுல ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல வந்து நம்ம சுக்கிரனுடைய சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆகப் போறாரு. நம்ம ஏற்கனவே காணொளியில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாரியான பலன்கள குடுக்க போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு இந்த அமைப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்ல பலனையும், எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாரா இருக்காங்க. இதே மாரி உங்களுடைய சுய ஜாதகத்திலயும், உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள வந்து வெற்றிகரமான பாதையில கொண்டு போறதுக்கு சாதகமா இருக்கா? இப்ப என்ன நிலையில போயிட்டு இருக்கு? எதிர்காலம் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கலாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவைய ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்கள பத்தி நீங்க தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
நிச்சயமா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அ பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நமக்கான நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவதும் இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்க தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.